வணக்கம். இது டிவிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். உரையாடுறதுக்காக வந்திருக்கிறார். எங்களோட கடல் நிலைமையை அறியறதுக்காக அவரை நாங்கள் இந்த இடத்துல வரவேற்கிறோம். வணக்கம். நான் உங்களுடைய விஷயம் கேள்விப்பட்டு பேப்பரில் தான் நான் இந்த விஷயம் பார்த்தேன். அதுக்கு முன்னுக்கு உயர்கல்வி அமைச்சிருந்த உபகுழு உடைய 4 பேரில் உறுப்பினர் நான். ரெண்டு வகையில் போன முறை நடந்த உபகுழு கூட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆளுநர் சம்பந்தமாக நான் கேட்டிருந்தேன். அந்த இடத்துல யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரும் வந்திருந்தவர். அவருக்கும் தெரியும். அப்பொழுது எனக்கு சொல்லப்பட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு 117 கார்டர்ஸ் அப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியாரு. அதனால் உடனடியாக நான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அறிவித்திருந்தான் இப்படி கிடைக்குதுன்னு சொல்லியாரு. ஆனால் பிறகு பேப்பரில் பார்த்த பொழுது அந்த கார்டர்ஸ் அப்ரூவ் பண்ணப்படையில்லைன்னு சொல்லியும் ஆக 7 கார்டர்ஸ் அப்ரூவ் பண்ணப்பட்டதும் சொல்லப்பட்டு உடனடியாக நான் உங்களுடைய தலைவரோட தொடர்பு கொண்டு தகவலை பெற்றுக்கொண்டு ஏனியாக்குடைய தகவலை பெற்றுக்கொண்டு எங்களுடைய கல்வி அமைச்சினுடைய அமைச்சு சார் ஆலோசனை குழுவுக்கு உடனடியாக கடிதம் ஒன்றை வரைந்திருந்தான். அது சம்பந்தமாக உடனடியாகவே கல்வி அமைச்சினுடைய செயலாளர் நாளகளுடைய கலைச்சிருந்தான். இப்பொழுது வருகின்ற பொழுது கூட பிரைம் மினிஸ்டருடைய பிரத்யோ செயலாளர் டாக்டர் பிரதீபோடைய கலைச்சிட்டு வந்தான். அவர் சொல்ற என்னன்னு சொன்னால் தான் உடனடியாக டைம் கேட்டிருந்தவர் இதில் காணப்படுகின்ற 117 கார்டர்ஸுக்கு அப்ரூவ் பண்ண சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு எழுதியிருக்குது. அதன் பிரகாரம் கிட்டத்தட்ட 117 அந்த கார்டை கேட்டிருக்கணும். அதில் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், ஐசிடி, மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் போன்ற 117 கார்டருக்கு அவர் கேட்டிருக்கிறார். அது சம்பந்தமாக அமைச்சில் கேபினட் மீட்டிங்கில் முடிவெடுக்கப்பட்ட சம்பந்தமாக தான் எனக்கு இப்போ கேட்டுட்டு எனக்கு அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறார். எனவே இந்த விஷயம் சம்பந்தமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு 350க்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் காணப்படுகின்றது. ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு அது நிரப்பப்பட்டிருந்தாலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிரப்பப்படாமல் காணப்படுகின்றது. அதற்கு காரணம் சில ஊழியர்கள் நேரடியாகவே இல்லாமல் வேறொரு நிறுவனத்துக்கூடாக இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கார்டர்ஸும் இதை சேர்த்து கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. இது தொடர்பாக நான் வைஸ் சான்சலரையும் நான் கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த விடயம் சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான முழுமையான நடவடிக்கை எடுத்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆளணியை பெற்றுக் கொடுப்பதில் ஆளுங்கட்சி தேசிய மக்கள் சக்தியினுடைய உயர்கல்விக்கு பொறுப்பான உறுப்பினர் என்ற வகையிலே முழுமையான பங்களிப்பை செய்திடப்படும். இது சம்பந்தமாக வேறு விடயங்கள் தான் நீங்கள் என்னோட கதைக்கலாம். நன்றி. நான் இதுக்கு மேலதிகமாக நான் ஒரு விஷயத்தை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட சொன்ன விஷயம்தான். என்னென்னு சொன்னால், இந்த ஆளணியில 117 வெற்றிடங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி கோரப்பட்டது என்ற கேள்வி எங்கள்கிட்ட இருக்குது. இது வெறுமனே கேள்வி மட்டும் இல்லை. நான் துணைவேந்தரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். எங்களோட சங்கம் யூஜிசியிடம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறோம். ஆனால் அதுக்கான காரணத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், உண்மையிலே யூனிவர்சிட்டி உள்வாங்கலுக்கு முரணாக, அதாவது கம்பெனி தனியார் நிறுவனங்களுக்கு ஊடாக நிறைய 150க்கு மேற்பட்ட ஊழியர்கள் இப்ப அவர்கள் இங்கே பிரசனமாயிருக்கிறார்கள். அவ்வளவு ஊழியர்களும் இங்கே பிரசனமாயிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறோம் என்றதுக்கான எந்த அத்தாட்சி கூட இல்லை, ஒரு கடிதம் இல்லை, எதுவுமே இல்லாத நிலையிலே அவர்கள் வேலை கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு நிலைமை என்ன? இது 1 வருடம் 2 வருடம் இல்ல, 10 வருடங்களாக எங்களை பதிவாளர்களுக்கு எழுத்து மூலம் தந்துட்டால் தற்காலிக நிலைமையை சீர் செய்வதற்காகத்தான் நான் இந்த அணுகுமுறையை செய்தேன். அப்ப இதே ஒரு பெரிய ஒரு மோசடி, அதாவது மக்கள் வரிப்பணத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு நிதி மோசடி செய்கிறது என்றதற்கான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இது. அப்ப இதுக்கான முடிவு என்னன்றதை நான் பல்கலைக்கழக மானிய ஆணையங்களுடையும் கேட்டுக்கிறேன், எழுத்து மூலமாக உயர்கல்வி அமைச்சிட்டையும் கேட்டுக்கிறேன். என்ன இப்ப எங்களோட என்பிபி அரசு தெரியும், இந்த நிதி நிலைமை சம்பந்தமாக நிறைய ஒரு இறுக்கமான அணுகுமுறை இருந்தாலும் எமது பல்கலைக்கழக சிஸ்டத்தில் அது ஒரு குறைபாடாகத்தான் இருக்குது. மற்றது அது மட்டும் இல்லாம நான் இந்த பேரவைக்கு 4 கடிதத்துக்கு மேல கொடுத்திருக்கிறேன். இந்த 4 கடிதத்திலே ஒரு கடிதத்துக்கும் இன்னும் பேரவையிலே அதை கலந்து ஆலோசிக்கப்படவில்லை. இதுக்கும் இந்த சிஸ்டத்தில் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் இருக்கிற குறைபாடு. ஏன்னா இந்த அந்த கவுன்சில் ஃபார்ம் பண்ணின முதலாவது மீட்டிங்கிலேயே அஜெண்டாவுக்குள்ள வார விஷயம் மட்டும்தான் இந்த கவுன்சில்ல கலந்து ஆலோசிக்கப்படும் என்றது எடுக்கப்பட்ட முடிவு. அதாவது உயர்கல்வி அமைச்சினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு முடிவு.
இந்த முடிவினால இந்த குறைபாடுகள் எங்களை போன்ற தொழிற்சங்கங்கள் மாணவர்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கான எந்த அணுகுமுறையும் இங்கே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு மாணவர்கள் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா அண்மை காலங்கள்ல நிறைய பழிவாங்கல்கள், அதாவது திடீரென அவர்களுக்கு அவுட் பவுன்ஸ் போடுறது, அவுட் பவுன்ஸை வித்ரோ பண்றது, பரீட்சைகள்ல குளறுபடி, அட்டெண்டன்ஸ்ல குளறுபடி, இப்படியான நிறைய முறைப்பாடுகள் இருந்தாலும் மாணவர்கள் கூட, அதாவது எமது சமூகத்தினுடைய அதாவது அடி தூண்களுடைய மாணவர்கள், அவர்களை சரியாக வழிபடுத்த வேண்டியது இந்த அரசனுடைய கடமை. இந்த அதாவது எமது சப் கமிட்டி உறுப்பினரையும் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர் எங்களுடைய அரசு, அதாவது அரசுக்கு மிகவும் பொறுப்பான ஒரு பதவியில இருக்கிறவர். எங்களோட சமூகம் சார்ந்து இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இது குற்றம் செய்தவர்களுக்கான விசாரணை வெளிப்படைத்தன்மையோடு நடக்க வேண்டும். என்னோட சொன்னால் கன விசாரணை நடக்குது, கோபிண்டிகளை ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு, பிரைமரி கமிஷன்ல ரிப்போர்ட் பண்ணி என்ன நடந்தாலும் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே இருக்கிற விசாரணைகள் எல்லாமே மூடி மறைக்கிற ஒரு விசாரணையா தான் இருக்குது, வெளிப்படைத்தன்மையற்ற விசாரணைகளா இருக்கு. அப்ப நாங்கள் கேட்டுக்கொள்வது என்ன சொன்னா, இந்த விசாரணைகள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக நடக்க வேண்டும். மற்றது என்ன சொன்னால், இன்றைக்கும் கேபினெட் பேப்பர்ல போடப்பட்ட விஷயம் ஒரு தொழிற்சங்கமோ அல்லது அடிமட்ட மக்களோ என்ற இதில் என்ன போடப்பட்டது, எப்படி போடப்பட்டது இருக்கின்றது எங்களுக்கு வெளிப்பட இல்லை. அப்ப நாங்கள் இந்த போராட்டத்தில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவாதம் அந்த கேபினெட் பேப்பர் என்ன முறையில போடப்பட்டது, எப்படி ஏன்னு சொன்னா, எனக்கு தெரியும் பழைய கவர்மெண்ட்ல இருந்த நான் இந்த தொழிற்சங்கவாதியாக இருந்திருக்கிறேன். எங்களுடைய மொழி கொடுப்பனவு கூட 20 வருடத்துக்கு மேலாக கேபினெட் பேப்பர் எழுத்து பிழை காரணமாக அது போடப்படவில்லை. ஏன்னா இப்படியான பழைய அனுபவங்கள் எங்களுக்கு நிறைய இருக்கு. ஆனா இந்த அரசு அது செய்யாதன்ற நம்பிக்கையும் இருக்கு. அந்த வெளிப்படைத்தன்மை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்றதையும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு, எங்களுக்கு இந்த தன்னுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக எங்களோட போராட்ட நேரத்தில் இது சமம் தந்த நமது பாராளுமன்ற உறுப்பினருக்கு நன்றி கூறிக்கொண்டு, எங்களோட சம்பளம் நீங்க ஏபி தொழிலாளிகளின் குரலாக தான் ஆட்சிக்கு வந்த நீங்கள். ஆனால் நாங்கள் உங்களோட அரசாங்கம் ஆட்சி வர வந்தமே சம்பள உயர்வு கேட்டும் எங்களோட சம்பளத்தில் உள்ள குறைபாடுகள் கேட்டும் நெடுங்காலமாக போராடி வருகின்றோம். 2016 இருந்து போராடி வருகின்றோம். கடந்த வருடமும் நான் 75 நாள் போராடினாங்க. தீர்வு திறப்படையில, இதுவரையும் தீர்வு எதுவும் திறப்படையில. ஏதோ நீங்க கருத்தில் எடுக்காம இருக்கீங்க. போன பட்ஜெட்ல நாங்கள் எதிர்பார்த்து அந்த எங்கட கோரிக்கை விசேடமான கோரிக்கை, பல்கலைக்கழக ஊழியர் கோரிக்கை எங்களுக்கு 105 வீதம் பெறணும், 92 வீதம் தான் வந்தது. இழக்கப்பட்ட இழப்பும் 2016 இருந்து இருக்குது. அந்த கோரிக்கையை விசேடமாக கருத்துல கொண்டு எங்கட அந்த கோரிக்கையை அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள போட்டு தீர்வு தரணும். இதை நீங்க கட்டாயம் வலியுறுத்தணும். நீங்க தமிழ் மக்கள்கிட்ட தெரிஞ்சா போயிருக்கீங்க, இங்க வந்திருக்கீங்க, அந்த விதையில இதையும் நீங்க எங்களோட ஊழியர் இந்த விடயம் சம்பந்தமாக நான் இந்த பிரச்சனை தான் வந்தேன். இப்ப அந்த ஆரணி பிரச்சனை தான் நான் அந்த விஷயம் தான் கதைக்கு வந்தேன். இது சம்பந்தம் உங்களோட கோரிக்கைகள் அனைத்துமே ஒரு மக்கள் பிரதிநிதியாக, ஒரு மக்களை நேசிக்கிற அரசாங்கமாக இந்த பிரச்சனையை நான் கட்டாயமே அந்த சபைக்கு கொண்டு போவோம். போய் இதுக்கான தீர்வை நாங்கள் கட்டாயம் கொடுத்துருக்கோம்.